உறவு நடந்துக்கிருக்கு சார். விஜய் அவர்கள் என்ன சார் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்காரு. அதான்ப்பா கிளம்புறதா சொல்லிட்டாங்கல்ல இந்த கேம்பெயின்னு. அந்த விஜய்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நேற்று காலை சிந்தாதிரிப்பேட்டையில் இந்த வேலை நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம்னு கூடி பேசுகிறதுக்காக பார்க்க உள்ள மீட் பண்ணுறாங்க. அவங்க அங்கேயே போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து பார்க்கை இழுத்து பூட்டிட்டாங்க. பார்க்கை இழுத்து பூட்டின உடனே ஏற்கனவே உள்ளே இருக்கவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. வெளியில் இருக்கிறவங்க நாங்கள் இங்கேயே உட்காராங்கன்னு உட்கார்ந்த உடனே காவல்துறை வச்சு கடுமையான பலப்பிரயோகம் பேருந்துகளை அழைத்து வந்து எல்லாத்தையும் தூக்கி போடலாம். இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை புகைப்படம் கூட எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது என்று எந்த காலத்திலும் காவல்துறை செய்ததில்லை. எப்போவுமே போலீஸு ப்ரெஸ்ஸு ஃப்ரெண்டு தான், புரியுதா? பாஸ் ஓரமாக நின்று எடுங்க பாஸ், அப்படி இப்படி தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பு. எப்போவுமே நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து செய்யக்கூடிய தொழில், புரியுதா? போலீஸுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை மீடியாவில் சொல்லுவாங்க, மீடியாவுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை போலீஸ் சொல்லுவாங்க, இதை போடுப்பான்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு பாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நேற்று தான் நான் முதல் முறையாக பார்க்கிறேன், இங்கே தெற்கு இணை ஆணையராக இருந்த இப்போது போக்குவரத்து உதவி இணை ஆணையராக இருக்கக்கூடிய டாக்டர் விஜயகுமார் என்பவர் ஒன்றை தூக்கி உள்ள பண்ணுறாரு மீடியாவை. நேற்று பத்திரிகையாளர் மன்றங்கள், பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லோருமே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது நல்லா இந்த சீக்வன்ஸை பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்றது. இந்த பக்கம் துப்புரவு தொழிலாளிகளை அடித்து தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் உதயநிதி வந்து ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு வந்து தங்கச்சங்கில் ஏதோ கண்டெடுத்து கொடுத்தானே அவங்கள அழைத்து பாராட்டிக்கிட்டு இருக்கு. பாராட்டி ஏதோ பரிசு மாரி ஏதோ கொடுத்துருக்காரு. இது போன்ற இந்த காவல்துறையின் பத்திரிகையாளர் மீது அவர் விஜயகுமார் இப்படியே ஆன் கேமராவே சொல்கிறாரு, உங்களை தூக்கி உள்ளே வைக்க வேண்டி வரும். என்னோட பணியை நீங்கள் தடுக்கிறீங்க. பணியை அது அவங்க பணி இல்லையா? என் பணியை நீ தடுக்கிறேன்ட்டு நீ பண்ணுறத ஃபோட்டோ எடுக்கிறதாயா எங்கள் பணி? உன் பணி என்ன தடுக்கிறாங்க? ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுத்தாங்களா? அதாவது அவங்கள கைது பண்ணாதீங்க, அவங்க கைது பண்ண தடுத்தாங்களா? யாராவது தடுத்தாங்களா? அது கைது பண்ணுறது உன் பணி, நீ கைது பண்ண. ஃபோட்டோ எடுக்கிறது என் பணி, வீடியோ எடுக்கிறது என் பணி. மிரட்டல், உன் மேலே கேஸ் போடுவேன். அரசு ஊழியர் பணி செய்ய விடாமல் தடுத்துட்டு உன் மேலே கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாரு. இருந்தாலும் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு, எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கு, யார் வேணாலும் எடுத்து வெளியிடுவாங்க. நீங்க எடுக்கல, போலீஸ் வச்சு நீங்க போட்டோ வீடியோ எடுக்கிறீங்கல்ல ரெக்கார்டுக்காக. இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளவு ஆணவம் வருதுன்னு எனக்கு தெரியலப்பா. அருண் இருக்காருன்ற தைரியத்தில் விஜயகுமார்லாம் இப்படி ஆடிட்டு இருக்காரு. ஆட்சி மாற்றம் வரும், இப்படியே போயிடாது. மீடியா இதை என்னைக்கும் மறக்காதுன்றதை விஜயகுமார் போன்ற அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்களா? மீடியாக்காரனோட வேலைப்பா இது. உன் வேலை அவனை கைது பண்ணுறத கைது பண்ணி போயிட்டாரு. உன்னை யார் வந்து தடுக்கிறது? சார் அவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் யாராவது எந்த மீடியாக்காரங்களும் சொன்னாங்களா? நீங்கள் கைது செய்கிறத படம் பிடித்து மக்களுக்கு காட்டுவது எங்களது கடமை. வழக்கமாக அமைதியாக இருப்பாங்க, உடனே கண்டிச்சிட்டாங்க. நேற்று பத்திரிகை மட்டும் வேலையே செய்ய விடாமல் தடுக்கிறது ரொம்ப தப்பு இல்லை சார்? இன்னொன்று சார், அந்த மக்களை வந்துட்டு பிடிச்சி என்ன சார் நேற்று அதே மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த அம்மாக்களை கையில் ரத்தம் வடிஞ்சுக்குது சார். நான் இதெல்லாம் இது என்ன மாதிரியான அரசு? நான் இந்த துப்புரவு தொழிலாளிங்க போராட்டம் தொடங்கினப்போ சொன்னேன், ஞாபகம் இருக்கா? திராவிட மாடல் அரசை துப்புரவு தொழிலாளிங்க தொடப்பத்தாலும் முடிச்சு வைக்க போகிறாங்கட்டு. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அவனுக்கு வாழ்க்கையே போச்சு தம்பி. 31/8 டேட்டு முடிஞ்சு போச்சு. ராம்கே நிறுவனம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னொன்று, ஏற்கனவே ஒத்துக்கிட்ட சம்பளத்தை விட கம்மியாக கொடுக்குறான். பார்த்தீங்களா? நேற்று 2 நாளைக்கு முன்னாடி படித்தேன்ல, இன்னும் ஒரு 200 கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 753 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, 500 ரூபா தான் கொடுக்குறதுக்கு 16,000 ரூபா தரேனாங்க. அதுல இருந்தும் கம்மி பண்ணுறாங்க சார். 24,000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாய் தராங்கன்றது தான் இவங்க வச்ச குற்றச்சாட்டு. அந்த 16,000 ரூபாயில இருந்தும் கம்மி பண்ணுறாங்க, 10,000 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ அவனுக்கு வாழ்க்கையே போச்சு. அவன் அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் பண்ணான்னு உட்காந்து பேசுகிறான்னா, அவனை தூக்கி அடிச்சுட்டு நீ அவனை ஃபோட்டோ எடுக்கிற பத்திரிகையாளனை வேறு தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்குலாம் எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருது? என்ன நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த திராவிட மாடல் அரசு? நான் கேட்குறேன். சார், இந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்துட்டு அவங்களும் வந்து காசுக்காக தான் வேலை பார்க்குறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுன்னு தான் வேலை பார்க்குறாங்க. இவங்களும் அதுக்காக தான் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் சார் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், ஏன் சார் மனிதாபிமானத்தோட நடந்துக்க மாட்டாங்க? மனிதாபிமானத்தை தொலைச்சிட்டாங்க இந்த அதிகாரிங்கள்லாம். இன்னொன்று, அந்த பத்திரிகையாளர்களை படம் எடுக்க வைப்பது தான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய வேலை. அரசியலமைப்பு சாசனம் அதான் சொல்லுது இல்லையா? நீங்கள் அவங்கள கைது பண்ணுங்கள். உங்களுக்கு உயர் அதிகாரி அருண் உத்தரவு போட்டிருக்காரு, நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த அரெஸ்ட் பண்ணுறதை படம் எடுத்து மக்களுக்கு போனால் மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அப்போ இந்த இந்த செய்தியே வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னு நீ கட்சிக்காரனா? அந்த அளவுக்கு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க சார். இல்லை, நான் கேட்குறேன், நீ கட்சிக்காரனா? இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? விஜயகுமார் ஏன் நினைக்கிறாரு? திமுக தானே பண்ண நினைப்பான். இவங்களை தூக்கி போட்டு பஸ்ஸில் தூக்கி போட்டு வழக்கமாக கொண்டு போய் பக்கத்தில் தானே கல்யாண மண்டபத்தில் இருப்பாங்க. தூக்கி கிண்டி வேளச்சேரி எங்கெங்கேயோ கூட்டு போயிருக்காங்க சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து. வேணுக்குன்னு அல்பத்தனம். கட்சிக்காரன் இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு திமுக காரன் நினைக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ போலீஸ்காரன் உனக்கு என்ன பிரச்சனை? அருண் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருக்கீங்களா? நீங்கள் அறிவானா உங்களுக்கு? துப்புரவு தொழிலாளிகள் என்ன சார் கேட்குறாங்க? அவங்களோட சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதில் லஞ்சம் வாங்கிட்டு மாலதி மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குமா அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு? நீங்கள் இந்த குறைந்தபட்ச மனசாட்சி இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம். அவங்கள பத்திரிகையாளர்களை படம் எடுக்க விடுவது உங்களது சமூக கடமை என்கிறேன் நான்.
புரியுதா? உங்களோட உத்தரவை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. வீடியோவில் வந்துச்சுன்னா மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டான். உங்களை யாரும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல. டாக்டர் விஜயகுமார் தான் இந்த துப்புரவு தொழிலாளிங்க வயிற்றில் அடிச்சிட்டாருலாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. நீ தூக்கி போட்டிங்கன்னா விஜயகுமார் மேலேருந்து ஒரு ஆர்டர்ஸ் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறான்றது புரிஞ்சுக்குவாங்க. நீ படம் எடுக்க விடக்கூடாது, நீ ஏன் தடுக்கிற? ஒருவேளை மேலதிகாரி சொல்லியிருப்பாங்களா, இது வந்து மீடியாவில் பெருசாகி மக்கள் மத்தியில் பெருசாச்சுன்னா அந்த போலீஸ்க்கே ஒருவேளை என்னமோ சிக்கலோ என்னமோ. அப்போ நீ கட்சிக்காரனா? நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அதிகாரிகளாக செயல்படல, திமுக கட்சிக்காரனாக செயல்படுறீங்க. ஏன்னா சார் ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் நடந்துச்சுல்ல சார், அப்போ வந்து தூக்கிட்டு போனாங்க. ப்ரெஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போய் தானே இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றத்தை நாடுறீங்க. நாங்கள் ஃபோட்டோவை எடுக்க விட மாட்டோம் தான் இப்போ இது பண்ணுறாங்க. அப்போ கட்சிக்காரமாக தான் நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ என்ன வேணாலும் நீங்கள் செய்வீங்க, உங்களை யாருமே கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இதற்கான விலையை விஜயகுமாரும் அருணும் கொடுப்பார்கள் என்பதை தான் நம்ம சொல்லணும். இப்படியாவா போயிடும்? துப்புரவு தொழிலாளிகளும் மறக்க மாட்டார்கள், இந்த பத்திரிகையாளர்களும் மறக்க மாட்டார்கள். இது எந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை. மீடியா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்னப்பா நீலாம் போயிருக்கில்ல, ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பாஸ் ஓரமாக டிஸ்டர்ப் பண்ண ஓரமாக நின்று எடுத்துங்க பாஸ், இப்படி தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு கேமராக்காரங்களாம் பார்த்துருக்கேன் நான். கேமராவில் சார் கொஞ்சம் விடுங்க சார் ஆங்கிள் கிடைக்கல சார், போய் பட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உண்மையில் கேஸ் போடுவேன், அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். வானத்தில் இந்த குஷ்டிங்க நீங்களாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாருமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. எனக்கு திரு விஜய் அவர்கள் மேலெல்லாம் உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. நேற்று காலையில் 12 மணிக்கெல்லாம் இது ஊடகங்களில் செய்தியாக வந்துவிட்டது. துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை தான் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கல, இது நடந்திருக்குல்ல. அதே துப்புரவு தொழிலாளர்கள் ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு திரு விஜய் அவர்களை பனையூரில் சென்று சந்தித்த அந்த தொழிலாளிகள் தான் நேற்று கைது செய்து. இதுக்கு ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நயினார் நாகேந்திரன் தான் குயிக்காக ப்ராப்பராக ரேட் பண்ணியிருந்தார். கொடுங்கோலாட்சி நடக்கிறது, பத்திரிகையாளர் மீதான தாக்குதலுக்கும் சேர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார். திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாருல்ல. இப்படி உங்களை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு ஒரு வாட்டி, பொங்கலுக்கு ஒரு வாட்டி ஒரு மாநாடு நடத்திட்டு பஞ்ச் டயலாக் பேசுகிறது தான் என்னோட வேலை. நீங்கள் என்ன சிஎம் ஆக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி சார் இந்த ஜனங்க சிஎம் ஆக்குவாங்க? இன்னைக்கு எப்படி இந்த அடாவடித்தனத்துக்கெல்லாம் அமைதியாக இருக்கீங்களா? அப்போ நாளைக்கு சிஎம் ஆனாலும் அமைதியாக தான் இருப்பீங்களா? நான் கேட்குறேன், உங்களை எதுக்குமா சிஎம் ஆக்கணும்? என் பிரச்சனைக்கு நீ வரமாட்டேங்கிற, நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? ஒருவேளை அண்ணாமலை எப்படி திமுகவின் கையாளோ அது மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியும் திமுகவோட கையாளா இருப்பாரோ அப்படின்னு தோணுது சார். உங்களுக்கு தோணுது, விஜய்க்கு தோணலைன்றதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதை சொல்லணும்ல, கூப்பிட்டு கேட்கணும்ல. இப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாரும் தானே பார்க்குறாங்க, விஜய் கட்சி நிர்வாகிகளும் தானே பார்க்குறாங்க. விஜயும் பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? பார்க்க வேண்டும். அப்போ அவ்வளோ தூரம் அவன் சொல்கிறது கரெக்டாக தானே பாருக்கு. நீ ஏன் இதை வந்து எனக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லலன்ட்டு நீ ஏன் உங்களுக்கு தோணல? இல்லை போலீஸை பார்த்து பயப்படுறாங்களாங்க சார்? எதுக்கு? அப்போ பயந்தானே நீங்கள் வரக்கூடாதுமா, அரசியல் கட்சிக்கு வரக்கூடாது. சினிமாவில் நடிச்சுட்டு போங்க அப்படியே, சினிமாவில் போலீஸ் ஆஃபீஸர் வேஷம் போட்டுட்டு போங்க அப்படியே. போலீஸ் எதுக்கு பகச்சிக்கணும்? அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் சினிமாவில் போலீஸ் ஆஃபீஸர் வேஷம் போட்டுட்டு போங்க, அதோட நிறுத்திங்க. அரசியலுக்கு வராதீங்க. அரசியலுக்கு வர வேண்டும், எங்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் எங்கள் நம்பிக்கையை பெற வேண்டும். அவன் கடைநிலையிலும் கடைநிலை ஊழியன். அவனை போட்டு இந்த அரசு இங்கேயும் அங்கேயும் அலைக்கழித்து கொண்டு காவல்துறை வைத்து அவர்களை ஒடுக்குகிறது. யாருமே கண்டிக்கலைன்னா அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்குலாம் ஓட்டு போடணுன்னாங்க? உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எம்ஜிஆர் இப்படி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்தால் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு இருப்பாராங்க சார். அப்படி இருந்தால் அவர் மக்களால் நேசிக்கப்பட்டிருக்க மாட்டார், புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு கூப்பிட்டு டீயெல்லாம் கொடுத்தாரு சார். ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தா என்னதான் சார்? ஆமையா, அதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன்ப்பா நான். அதை விட என்னப்பா வேலை சொல்லுப்பா. ஜனங்க ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, முழு நேரம் அரசியல்வாதி ஆகிட்டீங்க, இதை விட என்ன வேலை உங்களுக்கு? இன்னொன்று, ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறது உங்களது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விஷயம் தானே. உங்களுக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ண சொல்கிறோமா நம்ம? சொன்னால் கூட அதில் சங்கடம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்குவேம்மா, ரைட்டா? சார் 2 பேரும் கூட்டணிலாம் இல்லை, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். நாளைக்கு பொட்டன்ஷியல் அலைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ கூட சரியப்பா எதுக்கு பார்த்து நாளைக்கு கூட்டணிக்கு போகிறோன்னு கூட வச்சுக்கலாம். உங்களோட கொள்கை எதிரி, உங்களோட அரசியல் எதிரி மீது கூட நீங்கள் விமர்சனம் வைக்கவில்லை என்றால் நீங்கள் எதற்கு இருக்கிறீர்கள்? எனக்கு என்ன தோணுதுங்க சார், முதலமைச்சருக்கு எப்படி பல விஷயங்கள் போய் எட்டுறது இல்லையோ அது மாதிரி திரு விஜய்க்கும் எட்டுவதில்லையோ? அப்போ இவரும் பொம்மை முதல்வராக இருப்பார் என்றால் இவர் எதற்கு? மக்களுக்காக உழைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்லை. அப்படி தான் போகும் இது. விஜய் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக அரசியல் பண்ணாருன்னா வாக்குகளை பெறலாம். இல்லைனா எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, மக்கள் நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கணும் அவர். சார் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோவை வந்து திறந்து வச்சிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலே திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியாரோட பேரன் என்ற கம்பீரத்துடன் திறந்து வச்சிருக்காரு. சரி, ஒரு வாரம் முன்னாடி நம்ம பேசணும்ல இந்த பெரியார், ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கு சார். நல்லா இருக்கும். என்ன சொன்னேன் நான்? அது கல்யாண மண்டபத்தை வாடகை எடுக்கிற மாதிரின்னு சொன்னேன். நேற்று அந்த படம் திறந்து வச்சாரா? பாத்தியா என்ன படம் திறந்து வச்சாரு? பெரியார் போட்டோ. அதான் பெரியார் படம் எப்படி திறந்து வச்சாரு? அறிவாசான் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கேன். என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கேன்.
ஒரு நாள் வச்சுட்டு அந்த ரோட்டில் வச்சுட்டு போவாங்க தெரியுமா, ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு, இதுக்கு எதுக்கு சார் அப்படிதான் சார் திறந்து வச்சாரு. தெரியுதா? அதுக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு என்ன சம்பந்தம்? அதாவது காசு இல்லை, நம்ம இங்கே திறந்து வைக்கிறோம், காசு இருக்கு அங்கே போய் திறந்து வைக்கிறோம். அவ்வளோதான், அதான் உண்மை. இதற்கும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? பேர் மட்டும்தான் சம்பந்தம். அங்கே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் காலேஜஸ் இருக்கும், யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு காலேஜஸ் இருக்கும். அதில் வந்து ஏஷியன் ஸ்டடீஸ் சென்டர்னு ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் யார் வேண்டுமானாலும் யார் வேணாலும் இல்லை, இது சம்மந்தமாக அந்த கல்வி சம்மந்தமான ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதை அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு நாள் பூராக அங்கே நிகழ்ச்சியை நடத்தலாம். செப்டம்பர் 5 அன்று காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி, ஒரு மருத்துவம் சம்பந்தமான, அதாவது மூளை சம்பந்தமான ஒரு சிம்போசியம். காலையில் ப்ரொஃபஸர் லிமெய் ஜாங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி, நேஷனல் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகோ, ஃபார்மகாலஜி, அனாட்டமிக்கல் நியூரோ ஃபார்மகாலஜி அண்ட் ட்ரக் டிஸ்கவரி செமினார்ஸ் என்ற பிரிவின் கீழ் அவர் அதே ஹாலில் ஸ்டாலின் அதே ஹாலில் அட்ரஸ் பண்ணியிருக்கார். ரைட்டா? காலையில் 11 மணிக்கு. 9 மணிக்கு தொழில் முனைவோர் தொடர்பாக வேறு ஒன்று நடந்திருக்கு. ஸ்டாலினுக்கு ஸ்லாட்டு சாயங்காலம் 5 மணி. எண்ட் நோட் லெக்சர், டிரெவிடியன் ஜியாகிரஃபி அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்பெக்ட், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையை வந்து இப்படி போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை எங்கே நடந்திருக்குன்னா, அந்த ஹால் சொன்னேன், அந்த ஹாலோட பேர் வந்து நிசான் லெக்சர் தியேட்டர். ஒரு அரங்கம், தியேட்டர்னால் இப்படி இருக்கும், ஓகேவா? அங்கே நடந்திருக்கிறது. அங்கே ஒரிஜினலாக அட்ரஸ் பண்ணுறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்ல, நியூயார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் அர்ஜுன் அப்பாதுரை என்பவர் தான் பெரியாரை பற்றி பேசுவதற்காக அங்கே, புரியுதா உங்களுக்கு, ஒரு அகடமிஷியன் வந்து அந்த ஹாலை வாடகை இருக்கிறார், இவர் போய் எங்கள் கூட சேர்ந்துக்கினார். இது ஸ்டாலினை வந்து வரவழைத்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண இமேஜ் என்ன? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரை பற்றி ஸ்டாலின் பேசுகிறார், இதானப்பா. அங்கே ஒரிஜினலாக இதுக்கு புக் பண்ணவர் வந்து ப்ரொஃபஸர் அர்ஜுன் அப்பாதுரை, நியூயார்க் யூனிவர்சிட்டி. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு மற்றும் செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ், அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு கல்லூரியை சேர்ந்த இருவர் தான் அங்கே அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அங்கே இவங்க தான், இந்த ப்ரொஃபஸர் ராஜன் அப்பாதுரைன்னு சொன்னல, அவர்கள் தான் முக்கியமாக பேசுகிறார்கள். நான் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். 8 செப்டம்பர் 2025 அன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. ஏற்கனவே புக்காகி இதெல்லாம் அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது. யூஸிங் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அட் ஸ்கேல் டு பவர் ட்ரக் டிஸ்கவரி அப்படின்னு கென்னடி இன்ஸ்டியூட் செமினார்ஸ் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதே டேட்டில் மதியம் 1 மணிக்கு ஜீன் எக்ஸ் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் பிரெயின் டிசீஸ் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மாலை 6 மணிக்கு இந்த ஸ்டாலின் பேசின டைமில் வைல்ட் லைஃப் வேரியர்ஸ் அண்ட் விமென், பிக் கேட் கன்சர்வேஷன் இன் டன்சானியா அண்ட் பியாண்ட், ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணிடணும், அந்த நிகழ்ச்சி நடக்குது. நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா இதை டிக்கெட் போட்டு விற்கிறாங்க, ஓகேவா? அந்த ஹாலில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஆள், ஒரு நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேராசிரியர் வந்து அங்கே லெக்சர் கொடுக்குறாருன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லோரும் வர்றாங்க. அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணணும். அது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஹாலை புக் பண்ணி ஒரு நடத்துகிற ஒரு நாடகம், ஓகேவா? இப்போது மியூசியம், இந்த சென்னை எழும்பூர் மியூசியத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 வாடகை போயிட்டு நீங்கள் அங்கே அந்த வாடகை எடுத்துகிட்டு நீங்கள் பேசிக்கிறது இல்லையா, அது போன்ற விஷயம் தான் இது. அதனால தான் அந்த ஹாலை வாடகை எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டுதை போட்டு அங்கே பெரியார் படத்தை திறந்து வைத்தார். நேற்று அந்த வீடியோவை அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று விட்டாங்க, பார்த்தியா? பார்க்கல? என்ன சார் அந்த நான் வந்து லண்டன் வந்திருக்கேன், திறந்து வைக்கிறேன், பெரிய பார்த்தியா டீசரு? அங்கே லண்டனில் ஒரு பிரிட்ஜு, ஒரு நதி போகுது, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இந்த ஒரு ஸ்டார் பாக்ஸில் காஃபி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு காஃபி கப்பை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு, நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? லண்டனுக்கு. சாயங்காலம் எங்கே பேச போகிறேன் தெரியுமா? ஆக்ஸ்போர்டில். என்ன திறக்க போகிறேன் தெரியுமா? நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. என்ன நிகழ்ச்சின்னா, உலக புகழ்மிக்க ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர், தன்மான தலைவர், நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற இந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நகைச்சுவையெல்லாம் ஒதுக்கிட்டு நாம் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி கோமாளித்தனத்தை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியுதா? இல்லை, இதெல்லாம் மக்கள் விரும்புகிறாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்தில் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் தூய்மை பணியாளர்களோட வீடியோஸ், அவங்க கைதாகிற வீடியோஸ் வரக்கூடாதுன்றதுல அதனால தான் இவங்க பர்டிகுலராக இருந்திருக்காங்க. இது போக இன்றைக்கி தினமலரில் கூடுதலாக ஒரு செய்தி வந்திருக்கு.
அரசில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை என்று ஒன்று இருக்கிறது. முதல்வரின் நிகழ்வுகள், முதல்வரோட அறிவிப்புகள் எல்லாமே அந்த துறையின் மூலமாகத்தான் வர வேணும். இங்கே இவங்க இந்த கரகாட்ட கோஷ்டி ஐரோப்பா போனதுலேருந்து அந்த டிஐபிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த நியூஸும் வர்றது இல்லையா. ஏதாவது ஒன்று போடுறாங்களாம், சார் ஏதோ அக்ரிமெண்ட் சைனாக இருக்கு, நீங்கள் யார் கூட சைன் பண்ணது சார்னு கேட்டால், சார் அதெல்லாம் டீட்டெயில் எங்ககிட்ட இல்லைன்றாங்களாம். இவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு ஐடிவிங்க 10 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுதான், டிசைனாக ஹாய் அப்படின்னு ஃபோட்டோ போட்டு அப்படி ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ தான் இது. எனக்கு எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? மக்கள் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க, இப்படியே போகாது, இதுக்கான வேலையை இந்த குடும்பம் கொடுக்கும். நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக அதிமுக குழப்பத்தை பற்றி தான் பேசுகிறோம். இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், திமுக தோக்குது, எழுதி வச்சுங்க. நல்லா வியூஸ் போதுன்னு கொண்டு போய் காட்டிருப்பாங்க போல சார். ஆனால் அவருக்கு தெரியாது இதை டவுன்லோட் பண்ணி உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இப்படி தகுதி இல்லாதவரெலாம் முதல்வராக நீடிக்கக்கூடாது.